வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. புது மாப்பிள்ள மாதிரி பாண்டியன் கோச்சிட்டு போய் கோவில்ல உட்கார்ந்துருக்க கதிர் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது அடுத்தவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஏண்டா அவ சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு தான்டா கேட்டுட்டு இருந்தேன். இம்பட்டு நாள் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கமுக்கமா இருந்துட்டு இப்ப உங்க அம்மாவுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியாக்கும். ஏண்டா வேலைக்கு ஓனா சாட்சி அப்படின்னு பாண்டியன் கதிரையும் சேர்த்து அக்யூஸ் பண்றாரு. அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, ஏண்டா இத்தனை வருஷத்துல உங்க அம்மாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா சொல்றா. அப்படி பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ தான் மத்தியஸ்தனா நின்று பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சியாக்கும் அப்படின்னு இப்ப கதிர் பேச வந்ததுதான் தப்புங்கிற மாதிரி பேசுறாரு பாண்டியன். ஐயோ இவர்கிட்ட என்னதான் பேசுறதுன்னு கதிர் இருக்க வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. கதிர் சலிப்போட அவங்க அப்பாவை பார்த்துட்டு அங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியலையா அப்படின்னு சொல்ல, அழுதுட்டு போறா, பொய் சொன்னவ அழுதுட்டு போறாடா அப்படிங்கிற பாண்டியன் சட்டுன்னு கடுப்பாகி, டேய் நீ போடா அப்படின்னு கத்துறாரு. இங்க மீனா கோமதிய கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கதையை உருவாக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க செந்தில் முறைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலேயாவது நின்று இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஒரு நாள் இவ பாதி உண்மையை தோன்றனாப்ல சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு பாதி உண்மையை உளர்றீங்க. இப்படி இன்ஸ்டால்மெண்ட்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அத்த அப்படின்னு மீனா கோமதியை கேட்டுட்டு இருக்க, திரும்ப திரும்ப எதுக்கு உண்மையை சொன்னீங்கன்னே கேக்குறாங்க பாருங்க. இம்பட்டு நாளா ஏன் உண்மையை மறைச்சோங்கிற குற்ற உணர்ச்சி இவளுக்கெல்லாம் இருக்கா பாரு, உன்னையெல்லாம் அப்படியே அப்படின்னு செந்தில் அடிக்கிறதுக்கு வர்றாரு. டேய் செந்தில் என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாதாரு அப்படின்னு சரவணன் வேகமா எழுந்து வந்து அவர் பக்கத்துல நிக்கிறாரு. அண்ணே அம்பட்டு கடுப்பாகுதுண்ணே எனக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் இருடாங்கிறாரு சரவணன். ஏய் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு செந்தில் கூப்பிட, மாமா வந்துட்டும் போலாங்கிறாங்க மீனா. அவரு வருவாரு நீ வா போலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க அத்தை இப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படிங்கிறாங்க மீனா. ஏன் எல்லாத்துக்கும் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியா? இல்ல இல்ல கிளம்புடி, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு செந்தில் பாய, டேய் 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 அப்படின்னு பிடிச்சிக்கிறாரு சரவணனும். மாமா அப்படின்னு ராஜியும் மீனா பக்கத்துல வந்து நின்னுக்கிறாங்க. டேய் ஏன்டா இவ்வளவு கோவப்படுற, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதுங்கிறாரு சரவணன். இந்த கலைபுரத்துல வருத்தத்துல உட்கார்ந்துருந்த கோமதி எழுந்து நின்னுடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில். டேய் செந்தில் அப்படின்னு கோமதி கூப்பிட, அம்மா நீ எதுவும் பேசாதம்மா சும்மா இருமான்னு அதட்டுறாரு. நீ வீட்டுக்கு வா முதல்ல வான்னு சொல்றேன்ல, சும்மா இங்கேயே நின்னுட்டு இருக்காத கிளம்பு அப்படின்னு மீனாவை அதட்டிட்டு கோவமா செந்தில் போக, டேய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு சரவணன். எல்லாரும் ஏதோ இப்பதான் பெரிய இடி விழுந்த நியூஸ கேக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் கதிர்கிட்ட கத்திட்டு இருக்காரு, வீட்டுல நிம்மதி இல்லைன்னு தான் கோவிலுக்கு வந்தேன், இங்கேயும் வந்து நிம்மதியை கெடுக்காதடா அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து நின்னு ஷர்ட்டை இழுத்து விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா இருங்கப்பா அப்படின்னு கதிர் ஓடி வர குறுக்க மறிக்கிறாரு. என்னடா அப்படின்னு பாக்குறாரு பாண்டியன். இங்க இந்த அரலூசு பாண்டியன் கிட்ட கதிர் கஷ்டப்பட்டு இருக்க, அங்க அறவே கேட்ட ஆபீசர் செந்தில் கிட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பா வீட்டுக்கு தானே போறீங்க, நானே கூட்டிட்டு போறேன், நான் பைக்ல தான் வந்தேன் வாங்கப்பான்னு கூப்பிடுறாரு கதிர். ஏய் நான் இப்ப வீட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? வீட்டுல உங்க அம்மாவை இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் பெத்தது எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஆடலாம், ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யார் யார் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் இல்ல, அப்படித்தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல ஆமாங்கிற மாதிரி நாலா பக்கமும் தலையை ஆட்டி வைக்கிறாரு கதிர். டேய் இங்க பாருடா, இனிமே அதெல்லாம் நடக்காதுடா, இங்க பாருடா, இனிமே சும்மா அம்மா பாவம் அப்பத்தா பாவம்னு நடிக்கிறதுல நிறுத்திக்கங்க அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்காரு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அத்த, அவங்கள நான் பாத்துக்கிறேன், மாமா கிட்ட எப்படி பேசி சரி பண்றதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல அந்த மனுஷன் திரும்பி வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு கோமதி பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மீனா இருந்தா கொஞ்சம் பலமா இருக்கும்னு தோணுது, ஆனா செந்தில் பிடிவாதத்துக்கு என்ன சொல்றதுன்னு அவங்களும் தெரியாம நிக்க, அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாம் கவலைப்படாதம்மாங்கிறாரு சரவணன் அவங்க கைய பிடிச்சி. மீனா மீனா அப்படின்னு அங்க செந்தில் அலறிக்கிட்டு இருக்க, அத்தை நான் கிளம்புறேங்கிறாங்க மீனா. சரிடி அப்படின்னு கோமதி தலையாட்ட, அக்கா சாரிக்கா அப்படின்னு ராஜி மீனாவோட கைய பிடிக்க, ராஜி நீயும் வருத்தப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க கண்ணத்தை தட்டி கொடுக்க, சாரிக்கா அப்படின்னு கண்ணீரோட நிக்கிறாங்க ராஜி. வரேத்த அப்படின்னு மீனா சொல்ல, பாத்துமா பாத்துருங்கிறாரு சரவணன். சரிங்க மாமா அப்படிங்கிற மீனா கிளம்பி போறாங்க. கோமதி மீனாவையே ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இலை வீட்டுல இத்தனை நாள என்ன பிரச்சனைடா நடந்துட்டு இருந்தது சொல்டா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இவர் எதை சொல்றாருன்னு தெரியலையேன்னு அமைதியா நிக்கிறாரு கதிர். தங்கமயில வாக்கப்பட்டு வந்த வீட்லயே கட்டுனா புருஷங்கிட்டயே
இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருந்ததுங்கிறது தானே பிரச்சனையே. தங்கமயில ஏன் இவ்வளோ பொய் சொன்ன, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் அந்த பிள்ளை மேல தப்பு இருக்குங்க போய் தானே சொல்றா. இப்ப உங்க அம்மா பண்ணது மட்டும் என்னடா, அந்த பிள்ளை பண்ணதுக்கும் உங்க அம்மா பண்ணதுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா அப்படின்னு நிக்கிறாரு கதிர். இங்க பாருடா, பாவம் பார்த்தா எல்லாத்துக்கும் பாவம் பார்க்கணும், சும்மா பேச வந்துட்டான் போடா அப்படின்னு கடுகடுப்பா முகத்தை காட்டிட்டு பாண்டியன் விடுவிடுன்னு போறாரு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு கதிர் அங்கேயே நிக்கிறாரு. குவார்டர்ஸ்க்கு வர்ற செந்தில் வீட்டு திறந்து படபடன்னு இருக்க சுவிட்ச் அத்தனையும் தட்டுறாரு. மீனா ஹேண்ட்பேக்கை டீப்பாயில வச்சுட்டு, என் மேல கோவம் இருந்தா அதை என்கிட்ட காட்டுங்க, எதுக்கு அதை சுவிட்ச்ல காட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தப்புதேன், இது உன்னோட குவார்டர்ஸ் இல்ல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு செந்தில் எரிச்சலா பேசிட்டு இருக்க. ஐயோ எதுக்கு இப்ப மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, இங்க பாரு நான் கொலை வெறியில இருக்கேன், வந்ததும் வராதுமா எதை பத்தியும் பேச வேணாம், அமைதியா இருக்கலாம்னு பாக்குறேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் எதுக்கு உனக்கு புருஷன்னு இருக்கேன், சத்தியமா எனக்கு புரியலங்கிறாரு செந்தில். எங்களுக்கும் அதுதான் செந்தில் புரியல, ஏதாவது ஒரு விஷயமாவது என்கிட்ட சொல்றியா, கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா என்ன, ஏதோ கடையில போய் மளிகை சாமான் வாங்குற மாதிரி நீயும் அம்மாவும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நியாயமா கேக்குறாரு. இது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா சொல்ல மாட்டல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்லலங்கிறாரு செந்தில். இத சொல்ல வேண்டியது சம்பந்தப்பட்ட 3 பேர் தான், அத்தை, கதிர், ராஜி. அவங்களே எதுவும் சொல்லல, நான் எப்படிங்க சொல்ல முடியும்னு மீனா கேக்குறாங்க. வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏன் சொல்லலன்னு கேட்கல, என்கிட்ட நீ ஏன் சொல்லலன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு செந்தில் கேட்க, அது ஏன் சொல்லலன்னா அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, நிறுத்து அப்படின்னு கைய காட்டுறவரு, தங்கமயில இப்படிதான் உண்மையை மறைச்சாங்க, பொய்யா சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, அவங்களுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தடாலடியா சொல்றாரு செந்தில். மீனா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இத பாருங்க, அவங்க கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க, அந்த சிச்சுவேஷனும் சரி இந்த சிச்சுவேஷனும் சரி மொத்தமாவே வேற. அவங்க குடும்பத்தோட சேர்ந்துகிட்டு போய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நான் நம்ம குடும்பத்துக்காக அத்தை கூட தானேங்க நின்ன அப்படிங்கிறாங்க மீனா. ஓ, வார்த்தையை மாத்தி பேசினா எல்லாம் சரியாயிடுமா, ராஜிய திருச்செந்தூர்ல பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கணும், பண்ணல, நீயாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு செந்தில் கேட்க, சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, நேரா மாமா கிட்ட போய் நின்று அப்பா திருச்செந்தூர்ல இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லியிருப்பீங்க, மாமா உடனே அத்தைக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அந்த புள்ளைய அங்கேயே விட்டுட்டு வந்துரு, ஊர் வம்பு நமக்கு எதுக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க, இதுதான் நடந்திருக்குங்கிறாங்க மீனா. அப்படிலாம் கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாரு, கூட்டிட்டு வந்த அந்த புள்ள வீட்டுல பத்திரமா விடுன்னு தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கரெக்டா பாண்டியனை பத்தி யோசிச்சு சொல்றாரு செந்தில். சரி, அப்படியே சொல்லி இருந்தாலும் என்ன நடந்திருக்கும், அப்பா, சித்தப்பா, அண்ணன்னு 3 பேரும் மாத்தி போட்டு அந்த பிள்ளைய அடிச்சிருப்பாங்க, நம்ம குடும்பம் இதுதான் சாக்குன்னு அங்க போயிட்டு பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் அதுக்கும் சேர்த்து ராஜி அடி வாங்குவா, தேவையா இதெல்லாங்கிறாங்க மீனா. உங்களுக்கு அப்படியே மாமாவோட புத்தி, ஒரு நல்லது செஞ்சா பாராட்டுறது கூட உங்களுக்கு மனசு வராது, பாராட்ட வேணாங்க, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலாம்ல, அதுவும் முடியாதே, என்கிட்ட சொல்லாம ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு தானே வந்து நிப்பீங்க அப்படின்னு பாண்டியனுக்கும் சேர்த்து வச்சு செந்தில வாங்குறாங்க மீனா. உங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க ஏதாவது சுயமா யோசிச்சு செஞ்சாலே பிடிக்காதே அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இப்ப எதுக்கு குடும்ப விஷயத்த ஆம்பளை பொம்பளை விஷயமா மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் கேட்க, அதுதானே உண்மை, உங்களுக்கு உங்க அப்பா மாதிரி ஈகோ ஜாஸ்திங்கிறாங்க மீனா. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, நியாயம் கேட்க வந்தா எங்க மேலேயே பழி போடுவியா என்ன அப்படிங்கிறாரு செந்தில். ஆமா அப்படியே பெரிய நியாயங்கிறாங்க மீனா. இப்படிதான் அவங்க மயில் விஷயத்திலையும் பண்ணு, அதுக்கு என்ன சொல்றேங்கிறாரு செந்தில். சரிங்க, அதை நான் பண்ணியிருக்க கூடாதுதான், தப்புதான், போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே நான் உண்மையை சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு போய் பாவம் பார்த்தேன்ல, அது என்னோட தப்பு தான், ஆனா இந்த விஷயம் டோட்டலாவே வேறங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆனா ரொம்ப நல்லா நியாயம் பேசுறடி, ரொம்ப நல்லா பேசுற அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் நியாயமா தாங்க பேசுறேன், கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த சிச்சுவேஷன்ல சரின்னு அத்தை நினைச்சாங்க, நம்ம குடும்பத்தை பத்தி, அண்ணனுங்க குடும்பத்தை பத்தி, கதிர் வாழ்க்கைய பத்தி, ராஜி வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் யோசிச்சுதான் அத்தை அந்த முடிவு எடுத்தாங்க, அவங்க எடுத்த முடிவு அப்பத்திக்கு எனக்கும் சரின்னு பட்டுது, அதனால நான் அத்தை கூட நின்னு அவ்வளவுதாங்கிறாங்க மீனா. அப்ப நீ பண்ணினது தப்புதான்னு இப்ப வர உனக்கு புரியவே இல்லைல்ல அப்படின்னு செந்தில் கேட்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும், நாங்க பண்றது தப்புன்னு நெத்தியில எழுதி ஓட்டிட்டு அலையணும் போல இருக்கு, இதையே தான் சக்திவேல எதிர்பார்த்தாரு. ஆனா மீனா, நான் பண்ணது தப்பே இல்லையே, நான் பண்ணதும் தப்பு இல்ல, அத்தை பண்ணினதும் தப்பு இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஏக கடுப்போட பாக்குறாரு செந்தில். இங்க பாருங்க, நாம 2 பேரும் இது விஷயமா இனிமே பேசவே வேண்டாம், பேசுனா சண்டை தான் வருங்கிறாங்க மீனா. ஓஹோ அப்படியா, சரி
சரி சரி சொல்லிட்டல்ல, இனிமே நாம பேச வேண்டாம். இந்த விஷயம் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயமுமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்கிட்ட பொய்யா நடந்துகிட்டல்ல, இனிமே என்கிட்ட பேசிடாத அப்படின்னு செந்தில் முறுக்கிக்கிட்டு போக, என்னடா இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாரு அப்படின்னு மீனா சலிப்போட பாக்குறாங்க. அர்த்த ஜாமத்துல பாண்டியன் வெடுக்கு வெடுக்குன்னு நடந்துட்டு இருக்க, வண்டியை தள்ளிட்டு கூடவே ஓடி வர்ற கதிர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு வந்து நிக்கிறாரு. அந்த இடம் வேற எதுவும் இல்ல, பாண்டியன் வீடுதான். பாண்டியன் அவரை ஒரு முறை முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போக, சோஃபால கைய கண்ணத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்த கோமதி நிமிந்து பாக்குறாங்க. மாமா அப்படின்னு ராஜியும் அப்பான்னு அரசியும் எழுந்து நிக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நிக்க எல்லாரையும் பாக்குறாரு அவரு. அடுத்து கோமதியை ஒரு முறை மறைச்சிட்டு சேர்ல வந்து உட்கார, எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி மெதுவா தயங்கி அவர் பக்கத்துல வந்து, ஏங்க நான் பண்ணது தப்புதான், உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்க கூடாதுதான், நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, மேல பூரா சேத்த கலந்து ஊத்தி விட்டுட்டு அதை ஊத்துனதுக்கு காரணம் வேற சொல்வியா? காரணம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லங்க ஒரு பக்கம் அண்ணனுங்க, இன்னொரு பக்கம் அண்ணன் மக அப்படின்னு கோமதி சொல்ல, இடையில உன் வீட்டை மறந்துட்ட அவ்வளவுதானே அப்படின்னு பாண்டியன் கத்த, என்னங்க நீங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் நிறுத்துடி, நீ பேசுனதும் போதும், நீ பேசுனது பூரா நான் நம்பினதும் போதும், நீ பேசுனது பூரா நான் கேட்டதும் போதும், விட்டுரு, இங்க பாரு, இனிமே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு அங்க செந்தில் சொன்னதை வேற மாடுலேஷன்ல சொல்றாரு பாண்டியன். கோமதி பதறி போய் சரவணனை பாக்குறாங்க. அரசி ரொம்ப தவிப்பா நின்னுட்டு இருக்க, ராஜி குற்ற உணர்ச்சியில நிக்கிறாங்க. கதிர ரொம்ப சங்கடமா பாத்துட்டு இருக்காரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு கோமதி சொல்ல வர, ஏய் இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு நினைச்சா என்கிட்ட இதோட பேச்ச குறைச்சிக்க அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். ராஜி தான் ரொம்ப அதிர்ந்து போறாங்க. அதிர்ந்து போய் பாக்குற கோமதியும், என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்கன்றாங்க. கட்டின புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதை பேசுவா எதை பேச மாட்டா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல்லாம் உங்களோட வாழ முடியாதுடி என்னால அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாருமே தவிப்பா பாக்குறாங்க. அப்படி இல்லங்க, இங்க பாருங்க, என் மேல தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல, கல்யாண விஷயத்துல நான் பொய் சொன்னது உண்மைதான், ஆனா வேற எந்த விஷயத்திலயும் நான் உங்ககிட்ட பொய் சொன்னதே இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் பயங்கர வேகமா ஏய் அப்படின்னு கத்த, கோமதி அரடி பின்னாடி போய் சரவணன் மேல இடிச்சிட்டு நிக்கிறாங்க. பேச்ச குரடின்னு அவரு கத்த, அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட, சரவணன் ஆதரவோட பாக்குறாங்க கோமதி. பொய் சொன்னது இல்லையாமே, பொய் உடம்பு பூரா பொய், இவன் கட்டிட்டு வந்தானே ஒரு புள்ள, நான் பார்த்து கட்டி வச்சேனே ஒரு புள்ள, அந்த புள்ள புருஷங்கிட்டையும் வீட்லயும் பொய் சொன்னதுக்கு நீ என்னடி சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, தங்கமயில் நினைப்பே பயங்கர கடுப்பாகுது சரவணனுக்கு. அந்த புள்ள கூட சரவணன் வாழவே கூடாதுன்னு சொன்னல, நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே, என் கூட நீ பேசாத, உன் கூட நான் பேச மாட்டேன்னு தானே சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியே அசந்து போய் பாக்குறாங்க கோமதி. ஏன் இத கூட நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிர்ச்சியோட பாக்குற கோமதி, என்னங்க நீங்க அவளும் நானும் ஒன்னா அப்படின்னு கோமதி கேட்க, பொய் சொல்றவங்க, உண்மையை புருஷங்கிட்ட இருந்து மறைக்கிறவங்க, இவங்க எல்லாமே அதுல ஒண்ணுதான் அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க, ராஜி ரொம்ப தவிப்போட மாமான்னு கூப்பிடுறாங்க. பாண்டியன் திரும்பி பார்க்க, நான் பேசலாமான்னு கேக்குறாங்க ராஜி. இங்க பாருப்பா ராஜி, ஓ மேலெல்லாம் எனக்கு எந்த கோபதாபமும் கிடையாது, உங்க கல்யாணம் எப்படி வேணும்னாலும் நடந்துட்டு போகட்டும், அதுக்காக நீ என் மருமகன்றது இல்லன்னு ஆயிட போறது இல்ல, நீ என்னைக்கு ஆனாலும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வாழ வந்த புள்ள. இங்க பாரு, நான் இனிமே உன்கிட்ட உன் கல்யாண விஷயமா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். இங்க பாருப்பா, உங்க அத்தைக்கு மட்டும் வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வந்த, தயவு செஞ்சு அன்னைக்கோட என்கிட்ட பேசாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ராஜியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அப்பா இப்படி எல்லாரும் வாயை அடைச்சிட்டா என்னப்பா அர்த்தங்கிறாரு கதிர். இல்லை நீ வாயை மூடிட்டு சும்மா இருன்னு அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோன்னு இருக்கு கதிருக்கு. கோமதி உன் மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு பாண்டியன் மனசு கண்ணு அப்படின்னு மொத்தமா கலங்கி போய் சொல்றாரு. ஞாபகம் இருக்கா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் உங்ககிட்ட நம்பிக்கையா தானே இருக்கேன் எப்பவுமே அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி கண் கலங்க பாக்குறாங்க. ஊர் உலகத்துல யார் என்னை ஏமாத்தினாலும், ஊர் உலகத்துல யார் என்ன தப்பா பேசினாலும், ஊர் உலகத்துல யார் என்னை எதிர்த்தாலும் என் பொண்டாட்டி கோமதி எனக்கு உண்மையா இருக்காடா, அது போதும்னு நினைச்சுதானே நான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, கோமதி தலை குனிச்சு நிக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையில கல்ல தூக்கி போட்டுட்டியடி அப்படின்னு பாண்டியன் கலங்கி போய் சொல்ல, கோமதி ஐயோன்னு பாக்குறாங்க.
ஏங்க அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க, என்னால தாங்க முடியலங்கிறாங்க கோமதி. ஏய் 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 நிறுத்துடி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கைங்கிற விஷயம் உடைஞ்சிருச்சுன்னா உடைஞ்ச கண்ணாடி மாதிரி தான், திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது அப்படின்னு அவரு கண்ணீரோட சொல்ல கோமதிக்கு தூக்கி வாரி போடுது. அது கோமதிக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு நினைக்கிற பாண்டியன் மறுபடியும் ஒரு தடவை சொல்றாரு, இதோ பாரு, இனிமே இந்த விஷயத்துல எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம், கொடுக்க தேவையும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க நான் பண்ணினது தப்புதாங்க, சரின்னு சொல்லல, என்ன மன்னிக்க கூடாதாங்க அப்படின்னு கோமதி கண்ணீரோட கேட்க, இங்க பாரு, நீ எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னை நான் மன்னிச்சிருப்பேன்டி, ஆனா இப்ப நீ செஞ்சிருக்க காரியத்தை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்பவே அதிர்ந்து பாக்குறாங்க கோமதி. வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏங்க இதோ பாருங்க, நான் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் நினைச்சதே இல்லைங்க, உங்க நம்பிக்கையை கெடுக்கணும்னு என் மனசுல கொஞ்சம் கூட எந்த எண்ணமும் இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் டென்ஷனுக்கு அடக்கிக்கிட்டு, இங்க பாரு, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப போறது கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கோமதி கெஞ்சலா பார்த்து கேட்டுட்டு இருக்க. இங்க பாருடி, நான் சொன்னது தாண்டி, இங்க பாரு, நீயும் நானும் ஒரே வீட்டுல இருப்போமே தவிர மத்தபடி உனக்கும் எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, எந்த ஒட்டு உறவும் கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொன்ன மாதிரியே பாண்டியன் சொல்ல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கோமதியோட நிலைய சொல்லவே முடியாது. ராஜி ரொம்ப சங்கடத்துல, ரொம்ப குற்ற உணர்ச்சியில அழுதுட்டு நிக்கிறாங்க. அப்பா, அம்மாவுக்கு எதுக்குப்பா இம்பட்டு பெரிய தண்டனை அப்படின்னு சரவணன் கேட்க, ஏய் இவ பண்ணின துரோகம் அப்படிடா, ஏன் உனக்கு தெரியாதா? ஓம் பொண்டாட்டி உன்கிட்ட பொய் சொன்னப்ப உனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாண்டா எனக்கும் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாரு சரவணன். இங்க பாரு, இனிமே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன், அதையும் மீறி என்கிட்ட பேசணும்னு நீ முயற்சி பண்ணுன அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவேன் பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல பயமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க கோமதி. அப்பா அப்படின்னு கதிரும் அப்பான்னு அரசியும் மாமான்னு ராஜியும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்பா அப்படிலாம் சொல்லாதீப்பா அப்படின்னு அரசி சொல்ல, இங்க பாருப்பா, உங்க அம்மா என்கிட்ட பேசணும்னு ஏதாவது முயற்சி பண்ணானா நான் அப்படிதான்ப்பா செய்வேன், ஏதாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவேன், அப்புறம் யாரும் என்ன பார்க்க முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசிய அதிர்ந்து போறாங்க. அப்பா அப்படின்னு பதறி போய் சரவணனும் மாமான்னு ராஜியும் கூப்பிடுறாங்க. கோமதி கண்ணீரோட அவரையே பார்த்துட்டு இருக்க ஒரு முறை மறைச்சிட்டு உள்ளர போறாரு. அவரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க கோமதி கதறி கதறி அழறாங்க. யாருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. கோமதி ரூம்குள்ள போய் ஒரு பாயை எடுத்துட்டு வந்து தலைவணி எடுத்து ஹால்ல விரிக்கிறாங்க. அங்க தண்ணி எடுக்க வர்ற கதிர், அம்மா நீ அம்மா இங்க படுக்கிறேன்னு கேக்குறாரு. உள்ள போய் படுத்துக்க வேண்டியதுதானே அப்படின்னு கதிர் கேட்க, எதுக்குடா, என்ன பார்த்தாலே உங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அவராவது நிம்மதியா தூங்கட்டும், நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி தலையணையை போடுறாங்க. அம்மா நீ வேணா பாருமா, தூங்கி எழுந்ததும் அப்பா உங்ககிட்ட நார்மலா பேசுவாரு அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு பெருமூச்சு விடுற கோமதி, சரி சரி நீ போய் படுப்போங்கிறாங்க. நீ வேணா உள்ளர ராஜியோட தூங்குறியா, நான் இங்க தூங்குறேன் அப்படின்னு கதிர் கேட்க, டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. கதிருக்கு மனசு கேட்கல. இல்லம்மா நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல, நீ போடாங்கிறாங்க கோமதி. இல்லம்மா நீ வா அப்படின்னு கூப்பிட கோமதி அசையாம நிக்கிறாங்க. சரி இந்த வாட்டர் பாட்டிலையாவது பக்கத்துல வச்சுக்கோ அப்படின்னு கதிர் சொல்றாரு. கோமதி சின்ன சிரிப்போட தலையாட்ட, குட் நைட்மா அப்படின்னு கதிர் தோல்ல தட்டி கொடுக்க, சரிடா போடாங்கிறாங்க கோமதி. கதிர் அங்கிருந்து மனசே இல்லாம வர ராஜி தலையணைய மடியில வச்சுட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கட்டில அப்படியே சாஞ்சி உட்கார்ந்து இருக்காங்க. கதிர் வந்து பக்கத்துல உட்கார ராஜு ஒரு பார்வை பார்த்துட்டு அதே பொசிஷனுக்கு போயிடுறாங்க. உங்க அப்பா கிட்ட எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறேன்னு எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாங்க, இம்புட்டு நாளைக்கு பிறகு அம்மா எல்லாத்தையும் சொல்லி இருக்க வேண்டாம் பாவம் அப்படிங்கிறாரு கதிர். ராஜு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கண்ணை தொடச்சிட்டு, எல்லாம் என்னால தாங்கிறாங்க, நீ என்ன பண்ண, நீயா எங்க அம்மாவை தூண்டி விட்ட அப்படின்னு கதிர் கேட்க, நான் இன்னைக்கு தூண்டி விடல, ஆனா அன்னைக்கு திருச்செந்தூர்ல அத்தை அப்படி ஒரு முடிவெடுக்க நான் தானே தூண்டி விட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க ராஜி. இங்க பாரு ரிலாக்ஸ், எல்லாரும் ஏன் கடந்த காலத்துக்கே போய் யோசிக்கிறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி சங்கடமா ஒரு பார்வை பார்த்துட்டு, நான் அந்த கேடு கேட்டவனை நம்பி போயிருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க ராஜி. அவன் கேடு கேட்டவன் அப்போ உனக்கு தெரியாதே அப்படின்னு கதிர் சொல்ல, தெரிஞ்சதும் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க ராஜி. வந்திருந்தா மட்டும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கதிர் கேக்குறாரு. எங்க அப்பா ஒரு கோச்சிங் கிளாஸ் பத்தி பேசினார்ல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன சேர்த்து விடுங்கன்னு கையில கால்ல விழுந்தாவது கெஞ்சி கேட்டிருப்பேன், அங்க சேர்ந்து படிச்சு நான் IPS ஆகியிருப்பேன், நீயும் நிம்மதியா இருந்திருப்ப, இந்த வீட்லயும் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு ராஜி சொல்ல, இப்ப நான் நிம்மதியா இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கதிர் கேட்க ஆன்னு பாக்குறாங்க ராஜி. இப்ப பாரு என்னால என் வீட்லயும் பிரச்சனை உங்க வீட்லயும் பிரச்சனை அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ
அப்ப இது ஏன் வீட்டு பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாதுங்கிறாங்க, ஏன் அப்படி சொல்றேங்கிறாரு கதிர். ராஜி அவரையே பார்த்துட்டு இருக்க. பிடிக்காத கல்யாணம் தான், ஒத்துக்கிறேன், சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கல்யாணம் தான், ஆனா அதெல்லாம் அப்போ அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கதிரையே பாக்குறாங்க. இப்ப நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம், நாம நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பாக்குற அப்படின்னு கதிர் கேட்க, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு ராஜி கேட்க ஒரு சின்ன சிரிப்போட எனக்கு என்ன, நான் உன் கூட சந்தோஷமா தானே இருக்கேங்கிறாரு கதிர். ராஜி அப்படியே அதிர்ச்சியோட பாக்க, நீயும் சந்தோஷமா தானே இருக்க அப்படின்னு கதிர் கேட்க நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ராஜி. அப்புறம் என்ன, இங்க பாரு, நம்ம கல்யாணம் பிரச்சனையே இல்ல, யாரும் கல்யாணம் நடந்த சூழ்நிலைய பார்க்க மாட்டேங்கிறாங்க, நாம இப்படி எப்படி வாழ்றோம் அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்க ஈகோ தான் பிரச்சனைங்கிறாரு கதிர். நான் உன்னை கேட்கட்டுமாங்கிறாங்க ராஜி. என்னென்ன கதிர் கேட்க, என்ன கல்யாணம் பண்ணலன்னா நல்லா இருந்திருப்போன்னு நீ யோசிச்சதே இல்லையான்னு கேக்குறாங்க ராஜி. இல்லையேங்கிறாரு கதிர். நிஜமாவே யோசிச்சது இல்லையா அப்படின்னு ராஜி கேட்க பாலா அப்படியே திருப்புறாரு கதிர். ஏன் நீ யோசிக்கிறியா அப்படின்னு கதிர் கேட்க, இல்லன்னு ராஜி ஏதோ சொல்ல வர்றாங்க. இப்ப நீ யோசிக்கணும்னு நினைக்கிற, அதான் என்ன கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சொல்ற அப்படின்னு கதிர் கோவமா எழுந்திருக்க ராஜி அதிர்ச்சியா பாக்குறாங்க. ரைட்டு, இதான் மிஸ்கம்யூனிகேஷன்ங்கிறது. உடனே ராஜியும் பதறி போய் எழுந்திருச்சு கதிரோட கையை பிடிச்சி, இங்க பாரு, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்ல, அதுதான் சொல்லிட்டேங்கிறாரு கதிர். நான் நீ நினைக்கிற அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படி மட்டும் நீ கல்யாணம் பண்ணாம போயிருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன பண்ணி இருப்பேன்னு ராஜி கேக்குறாங்க. உன்னை கொண்டு போட்டிருப்பேன், என்ன கல்யாணம் பண்ணாம போயிடுவியா நீ அப்படின்னு கதிர் சொல்ல, அதோட மீனிங் ராஜிக்கு லேட்டா தான் புரியுது. இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, சொன்னாங்க புறக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, ஏய் என்ன சொன்ன சொல்லுங்கிறாங்க ராஜி. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ல முடியாது என்னால, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கு அப்படிங்கிற கதிர் பாய விரிச்சுக்கிட்டு நகருங்கிறாரு. தலைவாணி எடுத்து போட்டு போர்வை எடுத்து போட்டுட்டு இருக்க ராஜி அப்படியே நின்று அவரை பார்த்துட்டு இருக்காங்க. போ தூங்கு போ அப்படின்னு சொல்ல ராஜியும் போய் உட்கார்றாங்க. கதிர் எந்த கவலையும் இல்லாம நீட்டி படுத்து கண்ணை மூடிக்க கட்டில உட்கார்ந்து இருக்க ராஜி கதிர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுல நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டதும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அப்படி மட்டும் நீ கல்யாணம் பண்ணாம போயிருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன பண்ணிருப்பேன்னு இவங்க கேட்டதும், உன்னை கொண்டு போட்டிருப்பேன், என்ன கல்யாணம் பண்ணாம போயிடுவியா நீ அப்படின்னு கதிர் சொன்னதையும் நினைச்சு ராஜி அப்படியே காதல் புன்னகையில உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.